என் நன்றி கலந்த வணக்கங்கள். 12ஆம் வகுப்புக்கு பின் தமிழ் பேச்சு போட்டியில் கலந்து கொள்ளும் இந்த வாய்ப்பினை கொடுத்த தேன் தமிழ் மன்றத்து அனைவருக்கும், எனக்கு சொல்வேந்தர் என்ற பட்டத்தை கொடுத்து அதை முயற்சி செய்யும் ஒரு வாய்ப்பினை கொடுத்த இறைக்கும் நன்றி கலந்த வணக்கங்கள். நீ பாதி நான் பாதி கண்ணே, இந்த பாட்டு நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. ரொம்ப இந்த மிடில் ஏஜ் சாங் ரொம்ப ஃபேமஸான பாட்டு. அதே பாட்டுல கொஞ்சம் பின்னாடி போனோம்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஐயா 4 இதுல உட்கார வச்சு ஒரு கூடத்துல பேசுவாரு. அதுல பாட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு குறள் சொல்லுவாரு. அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அந்த படம் ஒன்றே குலம் என்று பாடுவோம் ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். அந்த பாடல்ல இது வரும். எத்தனை பேரு நம்ம உண்ணும் உணவை பக்கத்துல இருக்கவங்க கிட்ட பகிர்றதுக்கு உண்டான மனம் இருக்கு? எத்தனை பேருக்கு நம்ம உடுத்தும் உடைய பகிர்றதுக்கு உண்டான மனம் இருக்கு? எத்தனை பேருக்கு நாம சொல்ற சந்தோஷமான சொல்லோ ஏதோ ஒண்ணு நம்ம உணர்வுகளை பகிர்றதுக்கு உண்டான மனம் இருக்கு? இந்த பகிர்தல்ங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அன்புங்கிறதே ஒரு பெரிய விஷயம். அன்பே சிவம் எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா அந்த அன்புல பேரன்பு, அந்த வார்த்தையை கேட்கறதுக்கே ஆனந்தமா இருக்கு எனக்கு. எப்படின்னு பேரன்புனா என்ன? பேரன்பு, ஒரு தாயின் அன்போடு ஒரு பேரன்பு எப்படி இருக்க முடியும்? இப்ப தந்தை வந்துருவார், என் உதிரத்தை நான் செலவு பண்ணி இவ்வளவு கஷ்டப்பட்டு குடும்பத்தை வளர்த்துறேன், அப்ப எனக்கு பேரன்பு இல்லையா? சோ பேரன்புங்கிறது எல்லாம் யாரெல்லாம் எப்படிலாம் கொடுக்கலாம், யாருக்கும் இது உருவப்படுத்த போறது இல்லை, தந்தை தாய் அப்படின்னு. ஆனா நான் படிச்சு சின்ன வயசுல இருந்து சிறு வயது முதல்ல பார்த்த ஒரு மாபெரும் உருவம் என் கண் முன்னாடி வந்துட்டு போச்சு. சோ அவரை பத்தி தான் பேசணும்னு எனக்கு ஒரு மனதுல ஒரு எண்ணம். தன் உடலை பாதியாக கொடுத்து தன் மனைவிக்கு என்னதான் அவங்க தவறு செஞ்சிருந்தாலும் அவங்கள கோவத்தால சுட்டெரிச்சுட்டு கொஞ்ச நேரத்துல அத்திச்சோ சக்தி இல்லையேல் சிவமில்லை, சிவமில்லையேல் சக்தி இல்லையேல் அப்படின்னு சொல்லிட்டு உணர்ந்து அந்த உருவத்தை திருப்பியும் கொடுத்து தன்னில் பாதியாக அர்த்தநாரீஸ்வரராக இருக்கும் சிவபெருமானின் அந்த உருவத்தை என்னால் விவரிக்க முடியவில்லை. அது என்னுள்ளும் இருப்பதை நான் உணர்வதனால் அதை பத்தி பேசணும்னு எனக்கு ரொம்ப ஒரு ஆர்வம். ஆணாக பெண்ணாக படைக்கப்பட்டதன் பின்னும் எனக்குள் ஒரு ஆண் தன்மை இருப்பதையும், ஒரு பெண்ணுக்குள் ஆண் தன்மை இருப்பது போல் ஒரு ஆணுக்குள் பெண் தன்மை இருப்பதையும் என்னால் உணர முடிகிறது. ஏன்னா இப்ப என் மகனை எடுத்துக்கிட்டா, ஆனாலும் சில உணர்வுகளை அவன் கூட புரிஞ்சுக்க முடியுது. ஏன் அப்படின்னா என்னோட உடல்ல இருந்துதான் அவனும் வெளியில வந்தான். சோ ஒரு தாயோட என்ன கண்டிப்பா அவனால புரிஞ்சுக்க முடியும். ஆனா அத சொல்றானா, பகிர்ந்துக்கிறானா, அங்கதான் ஒரு பெரிய ஒரு திருப்பு முனை வருகிறது. வளர்ப்பு, வளர்ச்சி, அம்மா தானே புரிஞ்சுப்பாங்க. சொல்லணும்னா என்ன, தோசை சுட்டா நல்லாதான் இருக்கும், சொல்லணுமா என்ன நல்லா இருக்கு அப்படின்ட்டுன்னு. எதுக்கு சொல்லணும்? டெய்லி சுட்டு போடுறீங்க, உங்களுக்கு தெரியாதா? கஷ்டப்பட்டு உதிரத்தெல்லாம் செலவு பண்ணிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு செஞ்சு கொடுத்தா, ஏய் எப்படி இருக்குன்னு இப்படி கையை கட்டி ஸ்கூல் டீச்சர் எக்ஸாம் மார்க் வெயிட் பண்ற மாதிரி நல்லா இருக்கா, நல்லா இருக்கு அப்படின்னு ஒரு வார்த்தையை கேட்கறதுக்கு வெயிட் பண்ணாலும் டிவியே பார்த்துட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு, ஓ சாப்பாடு போட்டீங்கல்ல, எனக்கு பிடிச்ச பொட்டேட்டோ பொரியலா, பரவாயில்லம்மா, ஓகே சூப்பரா இருக்குமா, நல்லா இருக்கும், இது கேக்குறீங்க அப்படின்னு சொல்ற அந்த மகனிடமும் என்னால புரிஞ்சுக்க முடியுது, அவனுக்கு என்னுடைய உணர்வை புரிஞ்சுக்க முடியுது. பட் இப்ப அர்த்தநாரீஸ்வரர் பேக் வரலாம், ஏன்னா திருப்பி அங்க போயிட்டோம். அர்த்தநாரீஸ்வரர் அந்த பெண் தன்மை, ஆண் தன்மை, அந்த பேரின்பம், அந்த பேர் அன்பு, ஒரு உருவத்தால் ஒரு உணர்வால் எப்படி மித்தவங்களோட உணர்வை புரிஞ்சுக்கிட்டு தன் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் பாதி சரிபாதியாக கொடுத்து அதை ஏற்றுக்கொள்ளும் தன்மை. இப்ப நான் கொடுத்துடுறேன், ஆனா திருப்பி வரதை ஏத்துக்கணும்ல. இந்த 2 விஷயம்தான் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான விஷயமா நான் பாக்குறேன். ஏன்னா என்னையும் நான் ஏற்றுக்கணும், பிறரையும் நான் ஏற்றுக்கணும். இன்னொரு விஷயம், அன்பை நான் பகிர்ந்துக்கணும், அதே அன்பு திருப்பி வாங்குறதுக்கும் எனக்கு அதுக்குண்டான ஒரு பரிணாம வளர்ச்சியும் இருக்கும். சோ அர்த்தநாரீஸ்வரர் என் தாய் தந்தையோட நான் பொருத்தி பார்க்கிறப்போ, என் தந்தை லோகநாதன், தாய் புவனேஸ்வரி, இன்னைக்கு அவனோட பிறந்த நாள். இருந்தாலும் நான் எப்படி பிறந்தேன், இவங்க 2 பேரும் அந்த சரிபாதையை ஏற்றுக்கொள்ளலாம் நான் வந்திருக்கவே முடியாது. ஒரு தாய் தந்தையும் அதேதான் அர்த்தநாரீஸ்வரராக இல்லை என்றால், கடைசியாக எல்லா தாயும் சொல்றது குழந்தைக்காக தான் நான் வாழ்றேன், தந்தை சொல்றது குழந்தைக்காக தான் வாழ்றோம். ஃபர்ஸ்ட் அவங்க 2 பேருக்காக அவங்க அன்பை வாழ்ந்துக்கல அப்படின்னா நாமெல்லாம் பிறந்திருக்கவே. சோ என்னை போல்
என் சந்ததியினரும் வாழ வேண்டும், அன்பாக வாழ வேண்டும், என்னோடு என் சந்ததி நின்றக்கூடாது. அந்த அன்பு வந்து எப்படி வெளிப்படுத்தினாங்கன்னா பேரன்பாக ஒரு செயலாக வெளிப்படுத்தினால்தான் நாம தான் அந்த பேரன்போட வெளிப்பாடு. ஒரு தாய் தந்தையின் பேரன்போட வெளிப்பாடுதான் அவங்களோட குழந்தைகள். இப்படிதான் நான் அந்த பரிணாம வளர்ச்சியை பார்க்கிறேன். சோ இறைவன் படைப்பு பல விஷயங்கள், பல பெயர்கள் பார்த்தேன். புருஷ், பிரகிருதி, பல விஷயங்கள் வேதங்கள்ல புராணங்கள்ல நிறைய வார்த்தைகள் கொடுத்திருந்தாங்க. இருந்தாலும் எளிமை தானே எப்பயுமே அழகு. எளிமையா ஒரு விஷயத்த சொன்னோம்னா அது அதை விட ஒரு பேர் அழகே இல்லைங்கிறது என்னுடைய ஒரு என்னுடைய தாழ்ந்த ஒரு. சோ அந்த பேர் அன்பு வந்து எப்படி வெளிப்படுத்துக்காங்க நான் யோசிக்கிறேன்னா, இருவர் அன்பின் பேர் மிகுதியாக உடல், பொருள், ஆவி இரண்டையும் பகிர்ந்து கொண்டனர், ஏற்றுக்கொண்டனர். அந்த பேரின் வெளிப்பாடுதான் நாம. சோ அந்த பேரன்பு எப்படி வெளிப்பட்டுச்சு? அவங்க ஏற்றுக்கொண்டாங்க, அன்பை பகிர்ந்துட்டாங்க. இது அர்த்தநாரீஸ்வரர் உருவம் என்னதான் நான் கோயிலுக்கு போய் சிவனை வழிபட்டாலும் என் தாய் தந்தையர் மூலமாக அதை நான் உணர்கிறேன். 38 வருட காலங்கள்ல வீட்டுல நடக்கிற விஷயங்களை பார்த்தோம்னா வேற விஷயமே கிடையாது. 2 பேரும் ஏற்றுக்கலன்னா இங்க இருக்க மாட்டாங்க, நீதிமன்றத்துல இருந்திருப்பாங்க, நாங்க வேற எங்கேயாவது. சோ அந்த பேரன்பின் வெளிப்பாடு எங்க இருக்கு? புரிதல், ஏற்றுக்கொள்ளுதல். என்னில் பாதியை இழக்கிறேன். இப்போ நான் ஒரு இதுல படிச்சப்போ சிவன் தன் சரிபாதியை இழந்துதான் அந்த இடத்துல பார்வதியோட பாதியை ஏத்துக்கிட்டாரு. அதேதான் பார்வதி அன்னையும் பண்ணிருக்காங்க. தன்னோட ஒரு பாதியை இழந்துட்டாங்க. அந்த அன்பின் மிகுதி எப்ப வருது? தன்னை இழக்க தயாராக எப்ப இருப்பீர்கள்? எதுவுமே எனக்கு முக்கியம் இல்லை. அன்பு இருந்தா எதுவுமே முக்கியம் இல்லை. இழக்கிறேன்னா பரவாயில்ல, போயிட்டு போகுது, ரத்தம் தானே, போட்டு வலிக்குதா, பரவாயில்ல, போயிட்டு போகுது. சோ இந்த எண்ணம் எப்ப வரும்? அந்த பேரன்போட ஆற்றல் இருக்கே, அதுதான் படைப்பின் நியதி, படைப்பின் ஆதாரம், அனைத்துமே. சோ நம்ம பேரன்பின் ஆதாரத்தில் தான் இருக்கிறோம். அந்த பேரன்பின் மிகுதியாகத்தான் நான் இங்க பேசவும் வந்தேன். என் தாய் தந்தையர் மீது இருக்கும் பேரன்பு, என் மீது எனக்கும் பேரன்பு, தமிழின் மீது எனக்கும் பேரன்பினால்தான் இந்த வாய்ப்பினை ஏற்றுக்கொண்டு பேச வேண்டும் நினைத்தேன். வாய்ப்பளித்த அனைத்து நல்லவர்களுக்கும் நன்றி. கேட்ட அனைத்து காதுகளுக்கும் மிக்க மிக்க நன்றி.